புகழ் அனைத்தும் மேக நாயனான அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏக நாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தார் ஏது ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவின் இல்லத்தில் இத்திகாஃபுடன் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதல் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வஸிய்யா செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அடியார்களிடத்திலிருந்து விருப்பத்தோடு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கின்றான். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம், சலாம், மற்றவர்களை சந்திக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லுகிறோம். சுவர்க்கத்திலும் இந்த வார்த்தை வாழத்தான் போகிறது. இல்லா கீலன் சலாமன் சலாமா. அன்புக்குரியவர்களே, இன்னொரு முஸ்லிமை சந்தித்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு தூதை சொல்லுகின்றோம், ஒரு செய்தியை சொல்லுகின்றோம். என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சகோதரர்களே, அவரும் வஅலைக்கும் அஸ்ஸலாம் என்றுதான் சொல்லுவார். வேறு வார்த்தைகள் இல்லை. பணத்தை வைத்தோ பட்டம் படிப்பை வைத்தோ யாருக்குமே வித்தியாசம் இல்லை. நபிக்கும் சலாம் தான், வலிக்கும் சலாம் தான், ஏழைக்கும் சலாம் தான், பணக்காரருக்கும் சலாம் தான். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, தொழுகைக்குள்ளேயும் நாம் இந்த வார்த்தையை கேட்கிறோம். யா அல்லாஹ், எல்லோருக்குமே அமைதியான, சந்தோஷமான, சலாமத்தான வாழ்க்கையை நீ தருவாயாக. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். என்னோடு பக்கத்தில் வாழக்கூடிய, நின்று தொழக்கூடிய அந்த மனிதருக்கும் அந்த மூமினுக்கும் சலாம். சகோதரர்களே, தொழுது முடிந்தால் ஒரு பக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ், அடுத்த பக்கம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுவதில்லை, அஸ்ஸலாமு அலைக்கும் என்றுதான் சொல்லுகின்றோம். எல்லோருமே சமமாக நிற்கின்றோம், வித்தியாசம் கிடையாது. இஸ்லாமிய பண்பாடு ஒரு முஸ்லிமிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த மிக முக்கியமான ஒரு பண்புதான் சமத்துவம். எனக்கென்ன, நான் யார்? சகோதரர்களே, இந்த தன்மைக்கு இஸ்லாத்திலே இடமே இல்லை. இந்த பெருமைதான் முதலாவது உலகத்தின் அழிவின் ஆரம்பம், பாவங்களின் ஆரம்பம் இதுதான். சகோதரர்களே, அசிங்கமான உலகத்திலே எல்லா ஆபத்துகளையும் தோற்றுவிக்கும் 3 பண்புகளை சொல்லும் பொழுது அதிலே முதலாவது பெருமை. இந்த பெருமையை முறிக்கும் ஒன்றுதான் அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாம் சொல்லுவதன் மூலமாக எங்களுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை கலைத்துவிட இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே அடுத்தவர்களை தன்னோடு சமப்படுத்தி வாழ்வதை விரும்புவார்கள். விஐபி லிஸ்ட் தனியே தயாரிக்கப்பட்டது இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவும் இல்லை. எனக்கென்று ஒரு தனித்துவம். இந்த பண்பு அது மிக பெரும் கொழுப்பத்தை தான் தருமே தவிர சமத்துவத்தை தராது. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பும் அவ்வாறுதான் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வந்தார்கள். ஹஜ்ஜுடைய பிரயாணத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களோடு ஹஜ் செய்ய வந்திருக்கின்றீர்கள். இதோ எங்களுடைய குடும்பம் பாவிக்கும் விசேஷமான, பாதுகாப்பான, பரிசுத்தமான, சுத்தமான தண்ணீர் இருக்கிறது. நீங்கள் இதில் தான் தேவைப்பட்டால் குடிக்க வேண்டும். பொதுவாக எல்லோரும் அருந்தும் பாத்திரம் இருக்கிறதானே, அதிலே பலருடைய கைப்பட்ட அந்த தண்ணீர் சில வேளை அசிங்கமாக இருக்கும். யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, நான் எல்லா மனிதர்களும் எந்த பாத்திரத்திலே கைவிட்டு தண்ணீரை குடிப்பார்களோ அதே பாத்திரத்தில் இருந்துதான் தண்ணீர் அள்ளி குடிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள்.
அன்புக்குரியவர்களே, அருமை சகோதரர்களே, எங்களுக்கு முன்னால மற்றவங்க நடுங்கணும், எலும்பி நிக்கணும் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால ஒரு கிராமப்புற அரபி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் நடுங்கி நிற்கின்றார். ஹவ்வின் அலைக், ஏன் நடுங்கணும், ஏன் பதறணும்? நீங்க லஸ்து பிமலிக்கின், நான் அரசன் அல்ல, எனக்கென்று எதுவுமே இல்லை. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன இப்னு இம்ரஅத்தின் தஅக்குலுல் கதீத பிமக்கா. மக்காவிலே வேக வைத்தல்ல, நெருப்புல பட்டதல்ல, சூரிய வெளிச்சத்தில் பட்டு சுடுபட்ட அந்த இறைச்சி துண்டை சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு தாயின் மகன். எனக்கு என்ன பெருமை? எங்கள் எல்லாருடைய ஆரம்பமும் ஒரு துளி, எங்களுக்குள்ள வித்தியாசம் இல்லை. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியான கட்டங்களிலே தன்னுடைய ஆரம்ப நிலையை, பழையதை மறந்தால் புதிதாக வாழ நினைப்போம், மற்றவங்களை தட்ட நினைப்போம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தை சொல்றாங்க, நுபுவத்துக்கு முன்னால் அவரை தாழ்ந்த நிலைமையை சொல்றாங்க. எனக்கு என்ன இருக்கிறது? 24 லட்சம் சதுர மைல்கள் அதை ஆட்சி செய்யும் உமர் ரலியல்லாஹு தஆலா மிம்பருக்கு மேலே ஏறுறாங்க. என்ன செய்தி சொல்ல போகின்றார் அமீருல் முஃமினீன்? சகோதரர்களே, பழையதை மறந்தா பெருமை, மற்றவங்களை மதிக்காத தன்மை வந்துடும். இது மிக ஆபத்தானது. அடுத்தவங்களுடைய உள்ளம் குளிர வாழ்வதுதான் இஸ்லாம். அதுக்குத்தான் புன்னகை. புன்னகை என்பது மனித பண்பு. அது மிருகங்களுக்கு சிரிக்க முடியாது என்று சொல்லுவார்கள். சிரிப்பு இலவசமானது. அதை இஸ்லாம் சதகாவாக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் பொழுது வாயிலே அந்த சீனுடைய உச்சரிப்பு முகத்திலே ஒரு செழிப்பை தான் காட்டுமே தவிர ஒரு விதமான இறுக்கத்தன்மை முகத்தில் காட்டாது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி பாருங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பயிற்சி பாசறையிலே பட்டம் பெற்றவர்கள் உத்தம சஹாபாக்கள். தன்னுடைய பட்டத்தை கூட, சஹாபி என்ற பட்டத்தை கூட சொல்ல மறுத்தார்கள். சல்மான் பாரிசியை தேடி வந்தவர்கள் கேட்கின்றார்கள், எங்கே அந்த சல்மான்? சொன்னார்கள், இதோ இருக்கிறேன், நான் தான் சல்மான். நீங்கள் தானே அந்த, அதாவது நபித்தோழர் சஹாபி? சொன்னார், எனக்கு அவரை தெரியாது. நபியோடு இரவு பகலா இருந்த மனிதரையா கேட்கிறீங்க? ஆம், அவரைத்தான் கேட்கிறேன். ஆனா சொன்னாங்க, அது சஹாபின்ற பட்டத்தை முடிவெடுக்கிற இடம் துனியா இல்ல, ஆகிரால ரஹ்மத்துல்லில் ஆலமீனோட நான் சேர்ந்திருந்தா சஹாபி. அல்ஹாஜ் பட்டம் கூட நாங்க வழங்கி கொண்டது சகோதரர்களே. அதை மதியுங்கோ, குடுங்கோ, பரவாயில்லை. ஆனா யாரும் நாங்க சொந்தமா எதிர்பார்க்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜ் என்ற பட்டம் இல்லை. இந்த பட்டத்தை சொல்லி அழைக்கல் வேண்டாம். மனதில் ஏதோ எங்களுக்கு தரல, எங்க அந்தஸ்து குறையுது என்று நினைச்சா அந்த பட்டத்தை சொல்லாமலே பேசி பழகுங்கள், எழுதி பழகுங்கள். அது கூட எங்களை எங்கேயோ கொண்டு போயிட்டு தட்டிவிடும். அமீருல் முஃமினீன் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா மிம்பர் மேலே ஏறி சொன்னார்கள், உமரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். பழையதை மறக்காம வாழ்றேன், மற்றவங்களை சமனாக உட்கார்றது, தன்னை விட தரம் குறைந்தவர்களை மதிப்பது. இந்த பண்பு வாழும் என்றால் உலகத்திலே சுபீட்சம் வாழும், சுகம் வாழும், நிம்மதி வாழும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னார்கள், நான் மக்காவிலே ஒரு சில திர்ஹம்களுக்கு, திர்ஹம் என்றால் வெள்ளிக்காசு, ஒரு சில திர்ஹம்களுக்கு நான் மக்காவிலே ஆடு மேய்த்த பாலைவன வெயிலில் சுடுபட்ட அந்த வெயிலில் காய்ந்து ஆடு மேய்த்து ஒரு ஆட்டு இடைஞ்சன் நான். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, ஏன் உமர் நீங்க பழையதை ஞாபகம் ஊற்றுறீங்க? நன்றி உள்ளவனா வாழணுமே, மற்றவங்களோட சந்தோஷமா இருக்கணுமே. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் ஆனார். பத்ருடைய பயணத்துல அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா, அருமை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேருக்கு ஒட்டகம் வழங்கப்பட்டது. ஒரு ஒட்டகம் மாறி மாறி சவாரி செய்ய வேண்டும், இருவர் நடக்க வேண்டும். சகோதரர்களே, நாங்க மற்றவங்க அந்தஸ்தை கொடுக்கணும்.
எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்க யார்ட்டையும் அந்தஸ்தை தேடுறதில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். நானும் நீங்களும் வித்தியாசம் இல்லை. மன்னரைக்கு போனாலும் இதே சஃப்பு தான் என்றால் யாரும் எனக்கு பக்கத்துல வாரன்னு தெரியாம தான் இன்னைக்கு வந்து உட்கார்ந்திருக்கிறோம். இதே மாதிரிதான் சகோதரர்களை மக்பரால எங்கள் அடக்கினத்துக்கு பின்னால் அடுத்தது பார்த்தா யாரோ ஒரு மிஸ்கீன் இருப்பார். அரபு நாட்டினுடைய ஹலீஃபா அடக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஜனாசா தொழுகையில் இன்னொருவர் கொண்டு வைக்கப்படுகின்றார். ஜனாசா 2 சந்தூக்குகள். அதை எங்கேயோ இருந்து பார்த்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர் கலிமா சொல்ல தயாராகிவிட்டார். இவ்வளவு பெரிய மன்னருக்கும் இந்த சாதாரணமான மனிதனுக்கும் ஒரே ஜனாசா தொழுகை தானா? ஒரே மன்னரை தானா? எங்க பணம், எங்க பட்டம், எங்க பதவி, யார்கிட்ட காட்ட மன்னனுக்கு போனா? அன்புக்குரியவர்களே, சவௌ ஜமீஆ, எல்லாருமே சமம். சஃப்பும் சொல்லுகிறது, மன்னரையும் சொல்லுகிறது, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் சொல்லுகிறது. 2 சஹாபாக்களும் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பதிலா நாங்க நடக்கிறோம் யா ரசூலல்லாஹ், நீங்க ஒட்டகத்தில் ஏறி வாங்க யா ரசூலல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன்துமா அக்வா மின்னி அலல் மஷி, நீங்க 2 பேரும் என்னை விட நடப்பதற்கு பெரிதாக சக்தி வாய்ந்தவர்கள் அல்ல. உங்களால் நடக்க முடியும் என்றால் என்னாலும் நடக்க முடியும். சுப்ஹானல்லாஹ். வலா அனா அக்னா மின்கும் மினல் அஜ்ர், எனக்கு நன்மை வேணுமே, வாகனத்துல போற தவிர நடந்து வந்தா நன்மை கூடன்றத நானும் விளங்கியிருக்கிறேன். இத மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு மஹல்லால் உள்ளவங்க விளங்கினாங்கன்னு சொன்னா காப்பாக்கிங் கார் அந்த இடத்தில் இருக்கும், கார வீட்டில் இருக்கும், பள்ளிக்கு நடதான் வந்துபடும், வாகன நெரிசல் ஒன்று ஏற்படாது. கூலி தேவை என்று விளங்கினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க 2 பேருக்கும் போல நடையின் நன்மை எனக்கும் வேண்டும். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, வாயில மட்டுமல்ல, வார்த்தை வாழ்க்கையிலே இஸ்லாம்ட பண்பு வெளியாகிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வந்து முசாஃபா செய்றாங்க. சகோதரர்களே, சலாம்ல முந்திக் கொள்றது இஸ்லாம், அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது இஸ்லாம், அவங்களுடைய உள்ளத்தை குளிர வைக்கிறது இஸ்லாம். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா முசாஃபா செய்கின்றார்கள். செய்யும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கரத்தை தொட்டதன் பின்னால் புரிந்து கொண்டார்கள், மிகவும் கடினமான கரமாக இருக்கிறது, மரத்து போயிருக்கிறது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா கை. அருமையான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்தில் தான் கேட்கிறாங்க, ஏன் ஜாபிர் உங்களுடைய கை இவ்வளவு மறுத்து போயிருக்கிறது, கடினமாக இருக்கிறது? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் செருப்பு தைக்கும் தொழில் செய்பவன், பாதனைகளை வைத்து வைத்து அடுத்தவர்களுடைய பாதனைகளை வைத்து என் கையிலே வைத்து தைப்பவன் நான். செருப்பு தைக்கிற கை நபியிட கையோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையுடைய வர்ணனையே வந்திருக்கிறது. சகோதரர்களே, எத்தனையோ விதமாக வந்திருக்கிறது. அந்த முபாரக்கான கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கணும்? சிச்சி, இந்த கையாண்டு தட்டிட்டு இருக்கணும். தட்டல்ல. என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த 2 கையையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய கண்ணோட கூட அணைச்சு கொண்டு சொன்னாங்க, ஜாபிர், நீங்கள் இதே கரங்களோடு சொர்க்கத்தில் நடமாடுவீர்கள் ஜாபிர். சுப்ஹானல்லாஹ். இந்த பண்பு வாழும் என்றார் எங்கட வீட்டுக்குள்ள, எங்கட ஊர்ல, எங்கட வேலை தளத்துல. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பண்பைத்தான் எதிர்பார்த்தான். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வும் இதை எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், அல்லாஹ்வை பத்தி சொல்றதும் அல்லாஹ்வோட மக்களை இணைக்கிறதும் நான் ஒரு சாதாரணமானவன்றதை நினைச்சு வாழ்றதும், இது மாதிரி அழகானது அஹ்சன் அமல் செய்யத்தான் உலகத்துல வந்திக்கிறோம். இதை தவிர வேற விசேஷமான அஹ்சன் அமல் அல்லாஹ் சொல்லல. சகோதரர்களே, அல்லாஹ் விரும்புறான் அடுத்தவங்களை சமப்படுத்தி வாழ்றது. அடுத்தவங்களை சமப்படுத்தி வாழ்றது எந்த ஒரு வேகத்தில் எங்களுக்கு போகல. வேகம் இல்ல முஸ்லிம், நிதானம் தான் இருக்கும். அல்லாஹ் நடப்பழக்கிறான் முஸ்லிம்களுக்கு குர்ஆன்ல, இன்னக லன் தக்ரிகல் அர்த வலன் தப்லுகல் ஜிபால தூலா. 18 வயசு புள்ளேட்ட பைக்க கொடுத்தாலும் சரி, லைசன் இல்லாம நிதானம் இல்லாம கொடுத்தா குற்றம். வேகம் போறதுக்கு விளையாடுறதுக்குரிய இடமல்ல பாதை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, சுற்றுலாக்களா நிதானம்,
எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், கடலில் ஒரு மனிதன் குளிக்கச் சென்று அல்லது பிரயாணித்து மீன் பிடிக்கச் சென்று அங்கே சமிச்சைகள் விழும் பொழுது வேண்டாம், வேகம் வேண்டாம், கடலிலே இந்த நேரத்தில் குளிக்க வேண்டாம், கடல் பிரயாணம் வேண்டாம் என்று எச்சரித்திருந்த நிலையில் கடலில் தொடர்ந்து பிரயாணம் செய்து மரணம் வந்தால் அவருக்கும் ஷஹாதத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹஜ் பெருநாள், நோன்பு பெருநாளுக்கும் அடுத்த நாள்ல 13 மையத்துகளை சுமந்திக்கிறோம். ஊராக்கள் சொல்றாங்க இங்க குளிக்க வானம். 16 ஓலவல் பிள்ளைகள் இப்ப எல்லாரும் சேர்ந்து கொள்றது எவ்வளவு இந்த விஷயங்களை படிக்க இது சகோதரர்களை, எங்க வாலிப பிள்ளை அந்த தேவை இருக்கக்கூட உலகத்தை காணட்டும் சகோதரர்களே. தவறு என்று சொல்லல, ஆனா முறையாக வழிநடத்தப்படும். 20 வயசுக்குள்ள வாகனத்தை எடுத்துக்கொண்டு 16 வயசு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போனா அங்கே அமீர் யாரு? எத்தனையோ பேர் வேகமா போய்த்து பைக்கை கொண்டு வந்தாங்க, வீட்டுக்கு மையத்தை கொண்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மேல மொட்டை மாடியில தூங்கினா கூட அந்த மொட்டை மாடியிலே சுற்றி வர கம்பிகள் இருக்கிறதா, பாதுகாப்பு அரண்கள் இருக்கிறதா, ஏற்பாடுகள் இருக்கிறதா? இல்லை என்றால் தூங்கி விழுந்தால் அல்லாஹ்வை பழிக்க வேண்டாம். வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுடைய பண்புகளை அட்டவணைப்படுத்தும் பொழுது நிதானம் தவறினா பிரச்சனை சகோதரர்களே. வாகனத்தின் வாழ்க்கையில்தான் நிதானம். எல்லாரையும் மதிச்சு வாழ்றது, நிதானத்தோடு வாழ்றது. இந்த 3 மணித்தியால பிறை தாமதமானதும் பின்னால விளங்கிச்சு. எங்கட பொறுமையும் 450 மணித்தியாலத்துல நோன்புட பயிற்சி எடுத்தோமே, ஒவ்வொரு நாளும் 15 மணித்தியாலம், சுமார் 450 மணித்தியால பொறுமை ஒரு நிமிடத்துல கிழிஞ்சு போயிட்டு, எரிஞ்சு போயிட்டு. உலக வலைத்தளங்கள்ல மானம் மரியாதை போயிடுச்சு. எங்கட பயிற்சி, எங்கட ரப்பு அல்லாஹ் சொல்றான், மூமின் நடையிலையும் வித்தியாசம். நடையில் ஆரம்பிச்சு சுஜூதுல முடிஞ்சு சொர்க்கத்துல வாழ வைக்கிறான் அல்லாஹ் தஆலா. உலாயிக யுஜ்ஸௌனல் குர்ஃபா. தலை சரியாகணும், காலும் சரியாகணும். இல்லாட்டி எத்தனையோ பேர் அடிபட்டு போய்த்திருவாங்க. ஹஜ்ஜிக்கு போறது எவ்வளவு பெரிய நன்மை, ஹஜ்ருல் அஸ்வத முத்தமிடுறது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. இவர் ஹஜ்ருல் அஸ்வதுல வேகத்துல போறார். போற வேகத்துல அங்க ஒரு ஆப்பிரிக்கன் வைத்துக்கோங்க, ஒன்றுமே இல்லாத ஒரு கரீப் மனிதன் வைத்துக்கோங்க. அவர் தலையை மிரிக்கல்ல, இவர் கல்ல மிரிக்கிறதுக்காக அவர் காலை மிரித்து ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டால் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்ட நன்மை எழுதப்பட மாட்டாது, இவருக்கு பாவம் தான் பதியப்படும். ஒரு மூமின் காலை மிரிச்சு உள்ளத்தே மிரிச்சு போட்டா, உள்ளத்தே மிரிச்சு. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நிதானத்தையும் மன்னிப்பையும் வெற்றி கொண்டு வாழ்ந்தான். அருமையானவர்களே, எங்களுக்கு வார வேகம் எல்லாத்தையும் நாங்க அப்படியே ஷேர் பண்ணி விட்டு மற்றவங்கள்ட்ட பரப்பி கதைச்சி திரிச்சு, இது சகோதரர்களை பண்பல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்துல வேகமா பேசினவங்க மாட்டிக்கொண்டாங்க, அகப்பட்டாங்க, தௌபா செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட கெஞ்சினாங்க, அல்லாஹ்ட்ட கெஞ்சினாங்க. அன்புக்குரிய வாலிபர்களே, பெரியவர்களே, கண்ணியமானவர்களே, இஸ்லாம் விரும்புத அழக காட்டுறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னாங்கண்டா, முஸ்லிம்களே, நீங்க கஷாமதி வெள்ளை உடம்பில் இருக்கும் ஒரு மச்சத்தை போன்றவர்கள். நீங்க போக்கஸ் ஆகுவீங்க, உங்களோட பேச்சு வெளியே போகும், உங்களோட சத்தம் போகும். அதனாலதான் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா குரல் கிட்டத்தட்ட 12 மைலுக்கு கேட்கும். மஸ்ஜித் நிர்வாக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சட்டம் போட்டிருந்தாங்க தெரியுமா? நீங்க பாங்கு சொல்லக்கூடாது, உங்களோட சத்தம் ஓவர் சவுண்ட், உங்களோட சத்தம் கூட வேணாம். யுத்த களத்தில் அழைப்பு விடுக்க அனுமதி கொடுக்கப்பட்டவர்கள் மதீனாவுக்குள்ள பாங்கு சொன்னாங்க 12 மைலுக்கு. என்னத்துக்கு? பெருமைக்கு இல்லை இஸ்லாம் சகோதரர்களே, அமலுக்கு இஸ்லாம்.
சத்தத்தால கூடி இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தலாம். எங்கட போன்ல தான் நாங்க பேசலாம், ஆனா பொது வாகனமா இருக்கும். எங்கட டோன் தான், அது எங்களுக்கு தான், மற்றவங்களுக்கு டோன் அல்ல, எரிச்சல். பண்பு வெளியாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க, எதிர்பார்க்கிறாங்க. இந்த பண்புகள் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பண்புகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேன்மையானவர்களே. எங்கள்கிட்ட இந்த அமைதியான போக்கு, சமத்துவமான போக்கு, மனிதரோட மனிதர் வாழும் பொழுது சில வேளை பிரச்சனை வரும். மன்னிக்கிற பண்பு, மன்னிக்கிற பண்பு, பழி வாங்கிறது இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், மன்னிச்சா அல்லாஹ் மன்னிப்பான். பாருங்கோ, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரிய மனிதர். அவங்களோட மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களோட கணவன் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுக்கு இட்டு கட்டப்பட்டுட்டு சில சஹாபாக்களும் பேசிட்டாங்க. மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செலவில் இருந்த மனிதர். உடனே முடிவெடுத்துட்டாங்க, இப்படி செஞ்ச மனிதனுக்கா நான் இதுக்கு பிறகு செலவழிக்க மாட்டேன். எவ்வளவு சுத்தமான ஒரு மகள் முடிவெடுத்தாங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா கேட்டான், வலா யக்தலி உலுல் ஃபத்லி மின்கும், இப்படியான தரம் வாய்ந்தவங்களுக்கு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து கொண்டவர்களுக்கு, இந்த அபூபக்கர் போன்றவர்களுக்கு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி செய்து கொள்ளக்கூடாது. அவர்கள் இதற்கு சத்தியம் செய்யக்கூடாது. அவர்கள் செலவழிக்க வேண்டும், அவர்கள் மன்னிக்க வேண்டும், அவர்கள் மறக்க வேண்டும். வல்யஃபு வல்யஸ்ஃபஹு, மன்னிக்கட்டும். அல்லாஹ் போதித்து தர பண்பை பாருங்க சகோதரர்களே. மன்னிக்கிறது, மறக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும். 27ல தௌபா, கண்ணீருக்கு மேல கண்ணீர், ஹரம்ல தௌபா. அல்லாஹ் கேட்கிறான், நான் மன்னிக்கணும் நீங்க விரும்புறீங்க தானே? இந்த ரமலான்ல எத்தனை பேரை மன்னிச்சீங்க? வாழ்க்கையில 15 ரமலான்கள் சொந்த நானாவோட, சொந்த சகோதரரோட, அரஃபால எல்லாருமே அழுகிறாங்க, எல்லாருமே அழுகிறாங்க. அழுது ஒவ்வொருத்தரும் பிரயாணத்தில் வந்து ஒவ்வொருத்தரையும் கட்டி அணைச்சி மானக்கா செய்யறாங்க. ஆனா சொந்த நானா தம்பி பிரிஞ்சு போறாங்க. அங்கேயும் முசாஃபா இல்ல, உறவு முறிச்சா துவா கபூல் இல்ல, அமல் கபூல் இல்ல. 3 நாளைக்குள்ள மௌத்து வந்தா சுப்ஹானல்லாஹ் பயங்கரமான மௌத்து. சொந்த தம்பிக்கு திருமணத்துக்கு சொல்லாம பாருங்க எங்கெல்லாம் வேலை செய்யுதுங்க. திருமணம் எடுக்கிறார் சகோதரர், மூத்த சகோதரராக இருக்கலாம், அவர் எடுத்தாரே திருமணத்துக்கு அந்த வீட்டுக்கே அழைப்பில்ல, முழு ஊரும் வந்து சேருது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு அக்பர். அன்று அந்த வீட்டுக்கு அவர் பேசுகின்றார், நிலைமையை சொல்லுகின்றார், பயப்பட வேணாம், நான் வந்து உங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னால பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு, மனைவி மக்களை கூட்டிக் கொண்டு நான் விருந்துக்கு கூட்டிக் கொண்டு போறேன், நல்ல ஒரு சாப்பாடு போடுறேன் என்று சொல்லிட்டு போன வச்சார். அரவர் போகல, அந்த தம்பிக்காரர் மௌத். முந்தின நாள் நானோட வீட்டுல கல்யாணம். இப்ப மையத்தை கட்டி பிடிச்சுக்கொண்டு எல்லாரும் அழுகிறாங்க. அல்லாஹு அக்பர். மரத்து போன உள்ளங்கள். ரமலான்ல உள்ளம் கழுவி பட்டிச்சாண்டு பாக்குறதுக்கு அடுத்த சகோதரர் எப்படின்னு பார்த்தா விளங்கும். உள்ளம் உருகுதா? உள்ளம் விட்டு கொடுக்குதா? உள்ளம் மன்னிக்குதா? உள்ளத்தில் இடமீகுதா? அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பை பாருங்க, அல்லாஹ் போதிக்கிற தன்மையை பாருங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி, இது வீட்டுக்குள்ள இல்ல, ஊருக்குள்ள, சொந்த சகோதரர் இல்ல. இன்னைக்கு தாய் வயோதிப வயதில் அழுகிறான். ஏண்ட புள்ள, மடியில வளர்ந்த பிள்ளைகள் 2 பேர், ஒரே பாயில சாப்பிட்ட பிள்ளைகள், ஒரே பாடசாலையில படிச்ச பிள்ளைகள், ஒரே கற்பத்தில் எனது வளர்ந்த 2 பிள்ளைகளும் ஏண்ட மௌத்துக்கு முன்னால 2 பேரும் முசாஃபா செய்வாங்களா? ஏங்கி துடிக்கிறா தாய், கெஞ்சிரா. ஒரு நல்ல நாள்ல சேர்ந்து ஒரு முசாஃபா செஞ்சுக்கோங்களேண்டு மரணப்படுக்கையில் இருக்கும் தாய் அழுகிறா. உள்ள முருகுதில்லை. இது இஸ்லாமிய பண்பல்ல. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உடனே அறிவிச்சாங்க, மிஸ்தாஹுக்கு 1000 தீனார் கொடுத்துக் கொண்டிருந்தால் 2000 தீனார் கொடுக்க நான் தயார். யார்கிட்ட எது இருக்குதோ அதை கொடுப்பாங்க.
யார்கிட்ட எது இருக்கிறதோ அதை கொடுப்பார்கள். ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி இதைத்தான் சொல்றாங்க. யா ஷிபில், மரம் சொல்லிச்சாம் ஒரு கதை. யா ஷிபிலி யா ஷிபிலி கும்மித்லி கும்மித்லி, ஷிபிலியே நீ என்ன மாறி வாழி. யர்மின் நாசு பில் அஹ்ஜார், மக்கள் எனக்கு கல்லால் அடிக்கிறார்கள். வஅன அர்மீஹிம் பித்திமார், நான் அவர்களுக்கு கனியால் அடிக்கிறேன். அடிக்கிற அடிக்கி பண்பை காட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாசறை இதுதான். ஒரு நாட்டு எல்லையில எல்லை பிரச்சனை காரணமாக பல வருடத்துல பிரச்சனை. அடுத்த நாட்டுக்காரர்கள் என்ன செஞ்சிருந்தாங்களாம் சகோதரர்களே, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அசிங்கங்களை, குப்பைகளை கொண்டு வந்து அப்படியே கொட்டி வச்சிருந்தாங்களாம். அடுத்தவங்க என்ன செஞ்சாங்களாம், அழகான நிறம் பிடிச்ச கனிகள் அப்படியே கொண்டு வந்து கொட்டிட்டு சொன்னாங்களாம், அடுக்கிட்டு சொன்னாங்களாம், யாரிடம் எது இருக்குதோ அதை அவர்கள் கொடுப்பார்கள். அல்லாஹ் விரும்புற மன்னிப்பு எங்கள்கிட்ட இருந்து கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவான். இன்றைக்கு யாராவது அந்த மனம் நோகர் இருந்தா ஜும்மாக்கு பின்னால பேசுங்கோ, சலாம சொல்லுங்கோ. சொந்த தாய் பதற சில வேலை. சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளை கூட மன்னிச்சு பாடம் நடத்தினாங்க. கண்ணியமானவர்களே, சுபஹானல்லாஹ். பலிக்கு பலி சோசியல் மீடியாலையும் இல்ல. யாரையாவது மானத்தை அங்க வாங்கினா காத்து பறக்கிற மாதிரி பறக்கும். ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதே அடி அல்ல அடிக்காம மண்ணுக்கு கீழே எடுக்க மாட்டானுங்க. அடுத்தவங்களோட மானம், அடுத்தவங்களோட கால் வலிக்கிறதே காபத்துள்ளாட நன்மை இல்லாம ஆக்கும். கல்பு உடைச்சி போட்டா, மானத்துல கை வச்சா, சிசிடிவியில் இருந்து எடுத்தா, சுபஹானல்லாஹ். என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே, என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எதிரியின் மகன் வாராங்க. இன்னொத்த பழி வாங்குறது இஸ்லாம் இல்லன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், மக்கால தடுத்தாங்க உம்ராவுக்கு போறத, மதீனாவுக்கு அங்கலுள்ள முஷ்ரிக்கீங்களை பிடிச்சாங்க, உங்களுக்கு உம்ரா இல்ல. அல்லாஹ் சொன்னான், ஒரு கவுண்ட கோவத்தை, ஒரு ஊர்ட கோவத்தை இன்னொரு ஊர்ல காட்டலாம். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா வருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகின்றார்கள். அந்த இக்ரிமாவுக்கு முன்னால் அபூஜஹலுடைய எந்த குறையையும் பேசக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். எட்டு குழி வெட்டின அபூஜஹல், மக்காவிலிருந்து விரட்டி அடிச்ச அபூஜஹல். உத்குரு மஹாசின மௌதாக்கும், பெரியொரு ஆலிம்ட மையத்துல, பெரியொரு சஹாபிட மையத்தை வச்சுக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத சொல்லல, அபூஜஹல்ட மையத்தை வச்சுதான் சொன்னாங்க. மையத்திட நலவ பேசுங்கோ. எப்படி சகோதரர்களே, ஆப்பிரிக்கா காட்டில் ஒரு புலி விரட்டுது மான, தப்பிச்சு அந்த பிரசவ வேதனையில அது குச்சியின்று விட்டது. அதனால் அந்த குச்சியை விட்டு அந்த தாய் ஓடியது. சகோதரர்களே, அந்த குட்டிக்கு பின்னால் புலி ஓடி சென்று அதை கவ்விக்கொண்டு ஓடுகிறதாம். தாய் மான விரட்டி சென்று இந்த குட்டியை விட்டு வந்ததாம். வாப்பட கோபத்தை புள்ளையோட காட்டுறது மிருகத்திட்ட கூட இல்லைன்னு எழுதி வச்சுக்கிறான். அல்லாஹ் ஆலம். தாய்கிட்ட பழிவாங்க வேண்டியது இன்னைக்கு சொந்த தாய் பழிவாங்கி பண்றாங்க, மன்னரை எழுந்து கொண்டு. தாயிட கபருக்கு பதுவா செய்யப்படுது சில பிள்ளைகள். அவ என்ன அநியாயம் செஞ்சா, சரி செஞ்சாத்தான் மன்னிச்சா என்ன? அன்புக்குரிய அல்லாஹ்ட நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இஸ்லாம் இதை விரும்புது. இஸ்லாம் இதை விரும்புது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்ட நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ். முஸைலமத்துல் கஸ்ஸாப் கஃன் கேட்டு அனுப்புறார் மகன்கிட்ட. வாப்பா எப்படி போயிட்டு நான் கேட்பேன் நபிட்ட. சொன்னாங்க, இல்ல நீங்க போங்க, ஏண்ட குணம் அது, அவர் தருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சை முனாஃபிக் என்று தெரியும். என்னென்ன சோதனைகள் மதீனாவில் வந்ததோ அத்தனைக்கு பின்னாலும் முதற்காரணம், மூல காரணம் முஸைலமா தான். அந்த முஸைலமாவிடத்திலே இருந்து செய்தி வருகிறது, எனக்கு கஃன் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உடுப்பு தேவை, திரும்பி பார்ப்போமா? சுபஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, கஃன் எடுத்துக்கொண்டு, கமீஸ் ஜுப்பா எடுத்துக்கொண்டு அப்படியே வெளியே போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சாங்க, எங்க போறீங்க? அப்படியே பட்டியல் போட்டு, இல்ல உமர் என்ன விடுங்கோ. போய் பார்த்தா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற, மையத்தை கபர்ல வச்சு மாச்சி முனாஃபிக் கூட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த மையத்தை அப்படியே வெளியெடுங்கன்னு சொன்னாங்க. வெளியெடுக்க சொல்லி தன்னுடைய கால் அந்த மையத்தை வச்சாங்க. தலையை வச்சு எச்சில் தெரிக்கிறதுக்கு அப்படியே துப்பினார்கள். துப்பிட்டு
அந்த கஃன் அப்படியே அணிவிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்து கொண்டிருந்த 1000 முனாஃபிக்குகள் உடனே கலிமா சொன்னாங்க. இஸ்லாம் வாழும், இஸ்லாமிய பண்பாடுகள் வாழும், அதை வாழ வைக்க வாழுவோம். வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ரஹ்மத் செய்வானா. இந்த பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், இந்த தாய் தந்தைமாருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுக்கு உண்மையான தீனுடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், நீ விரும்பும் பண்புகளை கொண்டு எங்களை அலங்கரிப்பாயாக, ஈமானோட தக்வாவோட அக்லாக்கோட வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் நீ எங்களை மன்னிப்பாயாக, நாங்க மற்றவங்களை மன்னிக்கிறோம் யா அல்லாஹ், நீ எங்களோட இரக்கப்படுவாயாக. யா அல்லாஹ் நாங்க மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டுகிறோம் யா அல்லாஹ், நீ எங்களை கபூல் செய்வாயாக, எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்கட பிள்ளைகள் எங்கள் உறவுகளுக்குள் ஒற்றுமைய மஹப்பத்தை சந்தோஷத்தை தாயா அல்லாஹ், தீன் வாழ்றதுக்காக வேண்டி நாம் வாழணும் உணர்வு தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை உலகமெல்லாம் பரப்படும் எண்ணத்தை தாயா அல்லாஹ். இஸ்லாமிய அழகிய பண்பாடுகள் உலகமெல்லாம் பரவுவதற்கு என்னை ஒரு ஆயுதமாக நீ பாவிப்பாயாக. எங்கட குடும்பத்தை பாவிப்பாயாக, எங்கட பிள்ளைகளை பாவிப்பாயாக, எங்கட வியாபாரத்தை பாவிப்பாயாக, எங்கட மஸ்ஜித் மஹல்லாக்களை பாவிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கட எல்லார பாவத்தை மன்னிச்சு எங்களை கபூல் செய்வாயா.